டெல்லிக்கு நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போயிருந்தாங்க. எதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னா 11வது நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. பிரதமரை நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிட்டு பர்சனலா மீட் பண்ணி பேசியிருக்காரு. திருக்குறளை தேசிய இலக்கியமாக அதை அறிவிக்கணும், மத்திய அரசு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுங்க, மத்திய பட்டியலில் கல்வி மத்திய பட்டியலில் இருக்கு, அந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. வணக்கம். HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. டெல்லிக்கு நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போயிருந்தாங்க. எதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னா 11வது நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. இதுல இந்தியாவில இருந்த முக்காவாசி, அதாவது பெரும்பாலான முதலமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. பொதுவா இது ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படும். இந்த கூட்டம் எதுக்காக நடைபெறுது அப்படின்னா தமிழகத்துக்கு தேவையான நிதியை கொடுக்கறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும். அப்போ கேட்கறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் கேட்டா கொடுத்துருவாங்களா அப்படின்னா, நாம என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்கள், அதாவது ஃப்ரீயா கொடுக்க போற ஸ்கீம் எல்லாம் சொல்லி நம்ம கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியா பாத்தீங்கன்னா பலவிதமான இலவசங்களை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. இந்த இலவசங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் இந்த நிதியை நீங்க கொடுக்கறதுல நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு சில ரோடு மேப்னு சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிக் ரோடு மேப், பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் நம்ம பண்ண போறோம், ஒரு மேப் போட்டு கொடுங்க, ப்ராஜெக்ட் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம முதல்வர் அவர்கள் தமிழகத்துக்கு நிறைய நிதி கேட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த கூட்டத்துக்கு போகும்போது அவர் முதலமைச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற தலைவர்கள், அதாவது பிரதமரை நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு பர்சனலா மீட் பண்ணி பேசியிருக்காரு. அது போக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்கள பார்த்திருக்காரு. அப்புறமா மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிருக்காரு, சோனியா காந்தி அவர்களை சந்திச்சிருக்காரு, பிரியா காந்தி அவர் சந்திச்சிருக்காரு. இவங்களெல்லாம் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என் குடும்பத்துல இருக்கிற ஒரு உறவுகளை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சரி, இப்படி எல்லாரையும் பார்த்தாரு. அதோட இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் அவரையுமே திரு டி ராஜா அவர்களையும் பார்த்தாரு. ஸோ அவர் பார்த்ததுனாலே என்னன்னு தெரியாது, அவர் பார்த்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டி உடனே பாத்தீங்கன்னா திமுகவை விட்டு கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறோம்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு முதிர்ச்சியான மூவா தான் பார்க்கப்படுது. ஒவ்வொரு இடத்துக்கும் போறது, எல்லாரையும் அரவணைக்கிறது. ஸோ இதெல்லாம் அவருக்கு ரூட் மேப் கரெக்டா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரே இம்ப்ரெஸ் ஆனாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இவர் இந்த வாட்டி இந்த எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த மேப் சொல்றாங்க இல்லையா, எப்படிலாம் நான் பண்ண போறேன்னு, அந்த மேப் பாத்தீங்கன்னா ரொம்ப பாராட்டத்தக்க வகையில இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவா அவரு சொன்ன என்னென்னலாம் ஃபண்டு எதுக்கெல்லாம் தேவைன்றது சொன்னது, அந்த ஃபண்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதனால தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது, அதே போல இந்தியாவோட வளர்ச்சியில தமிழகம் எவ்வளவு முக்கிய பங்காற்ற போகுது அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு, பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரி, என்னென்னலாம் கேட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபண்டுக்கு வேணும்னு கேட்டாரு. அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, பர்டிகுலரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுக்கு என்னன்னா, இந்த ரோடு இருக்கு இல்லையா, சாலை போக்குவரத்து, அந்த ரயில்வே திட்டங்களை டெவலப் பண்ணணும். எந்தெந்த இடத்துலலாம் டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியா ஏர்போர்ட்டுக்கும் அதே நேரத்தில் துறைமுகங்களுக்கும் போக முடியும். ஸோ இதனால டிரான்ஸ்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஸோ இங்க பொருளாதார வளர்ச்சி அடையுன்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருந்தாரு. அதுல குறிப்பா ஜிஎஸ்டி சாலைன்னு சொல்றாரு. எதுனா செங்கல்பட்டுல இருந்து திருச்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 4 வழி பாதையா இருக்கு இல்லையா, இது 6 வழி பாதையா மாத்தணும் அப்படின்றத கேட்டிருக்காரு. அதே போல திருச்சி கரூருக்கும் கேட்டிருக்காரு. அந்த பஞ்சப்பூர் அப்படின்ற இடத்துல பைபாஸ் 6 வழிச்சாலையா கேட்டிருக்காரு. கரூர் கோவையும் 6 வழிச்சாலையா கேட்டிருக்காரு. அதே போல மாதாவரத்துல இருந்து சோழவரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா NH81, இது நேஷனல் ஹைவே, இது எலிவேட்டர் காரிடர் சொல்லுவாங்க. அதாவது மேம்பாலம் மாதிரி போறது, மேலேயே போற மாதிரி இதோட இதுவை கேட்டிருக்காரு, மேம்பால சாலைன்னு
அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் கேட்டிருக்காரு. அதே போல சென்னை டு கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் தண்டவாளம் அதிவேகமாக போகக்கூடிய தண்டவாளங்களை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா தமிழகத்தோட மொத்த சவுத்து, அதாவது பெரும்பகுதி வந்து கன்னியாகுமரியை நோக்கி இருக்கிற பகுதியில் தான் இருக்கு. இப்போ இருக்கிற வசதி வந்து போதுமானதா இல்லை. தமிழக மக்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுவோம், ஒரு அவசரத்துக்கு போனோம்னா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்காங்க. இந்த பண்டிகை காலத்துல போறதுக்கு, ஸோ லீவ்ல லாங் லீவ்ல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இதனால பெரும் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அதே நேரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போகணும்னு நினைக்கும் போது ரோடு வந்து டெவலப்டா இல்லாததுனால நமக்கு பெருத்த கால விரயம் ஆகுது. ஸோ இதனால பல விதமான கஷ்டங்களுக்கு வந்து பொதுமக்கள் ஆளாகிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் கேட்டிருந்தாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு வந்து நிதியும் கொள்கைகள் இதெல்லாம் கேட்டிருந்தாரு. இதுல நம்ம வந்து சமஸ்ரா ஷிஷா அப்படின்ற அந்த கல்வி கொள்கையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றோம். கடந்த திமுக ஆட்சி அதை அக்செப்ட் பண்ணாதனால நிதி வந்து பெண்டிங் இருந்துச்சு. இதை வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பெண்டிங் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 3284 கோடி. ஸோ இதுக்கு நீங்க வந்து மும்மொழி கொள்கை, அதாவது மூணு லாங்குவேஜை வந்து கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதே போல புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினாதான் இந்த பணத்தை கொடுப்பேன்னு சொல்லி கடந்த அரசாங்கத்துக்கு சொன்னீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம இந்த பணம் கொடுத்தா எங்களுக்கு கல்வியை மேம்படுத்துவதற்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு எந்த நிபந்தனையும் கொடுக்காதீங்க, இல்லாம கொடுங்க அப்படின்ற முறையிலையும் கேட்டிருக்காரு. அதே போல இந்த இன்டர்நெட் வசதி இருக்கு இல்லையா, பாரத் நெட், இது வந்து பட்டி தொட்டி எல்லாமே இந்த பாரத் நெட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல பாரத் நெட் அப்படின்ற ஸ்கீம்ல வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 97% வந்து முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற குறையவுமே முடிச்சிருங்க ஃபண்ட் அலாட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காரு. அதே போல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. அதாவது 2283 கோடியை வந்து அலோகேட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க இதை டெவலப் பண்ண முடியும். அதை சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும், குடிநீருக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஊரக வீட்டு வசதி மற்றும் வேலை வாய்ப்பு, அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தது இல்லையா, இதை பெயர் மாத்தி விபிஜி அண்ட் ராம்ஜி அப்படின்ற ஸ்கீம்ல மாத்திருக்காங்க. 125 நாளா அதை மாத்திருக்காங்க இல்லையா. இதுல வந்து 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லையா. இதை வந்து உடனடியா இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலைல இருந்து இதை எங்களோட ஸ்டேட்ல நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதமும் வந்து முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதே போக வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டை வந்து நீங்க மக்கள் தொகையை வந்து சிறப்பாக கையாளுற மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தை வந்து கல்விக்காக அதிகமா முன்னேற்றங்கள் பண்ற ஒரு மாநிலத்துக்கு வந்து நிதியை கொடுக்காம பேஸ்ட் ஆன் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொடுத்துடாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஃபண்டை வந்து நீங்க சொல்றதையும் அதே போல ஒரு நிதி மேலாண்மை பெருக்கிறதுக்கு சமூக மேம்பாடுக்காக டெவலப் பண்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டு நீங்க சொல்றதை கேட்கறது, இது மாதிரி பண்ற ஸ்டேட்டுக்கு எல்லாமே நீங்க வந்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் பண்ணுங்க, அங்கீகாரம் கொடுங்க, அப்பதான் வந்து மக்கள் தொகையையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற வகையில சொல்லியிருக்காரு. அதோட இன்னொரு விஷயம்னா திருக்குறளை வந்து தேசிய இலக்கியமாக அதை அறிவிக்கணும், மத்திய அரசு அறிவிக்கணும்னு அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா நீட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. மத்திய பட்டியலில் கல்வி வந்து மத்திய பட்டியலில் இருக்கு, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த நீட்டால என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற அதாவது சிறுவர்கள் சிறுமியர்கள்லாம் வந்து இதை படிக்கணும் போது நீட்டை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த நீட்டை வந்து அஃபோர்ட் பண்றதுக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கெல்லாம் போய் படிக்க முடியல. இதனால கிராமத்தில் இருக்கிற வந்து குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு +2 பேஸ் பண்ணி மார்க்குக்கே நீங்க நீட்டை அலோவ் பண்ணுங்க, மாநில கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருக்காரு. அதே போல கோயம்புத்தூர் மதுரை ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை இதுவா மாத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, அதுக்கு உண்டான இடங்களை நாங்க வந்து ஃப்ரீயா தரோம். ஸோ இதுல வந்து இதுக்கு எதுவும் நிதியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வேணாம் அப்படின்ற முறையிலையும் கேட்டிருக்காரு. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நிதியா கேட்டிருக்காரு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல நிறைய வந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா மாத்த போறேன், அதாவது 2035-36 ஆண்டுக்குள்ள $1.5 trillion உயர்த்துறதுக்கு நான் வந்து ஒரு எக்கனாமிக் ரோட் மேப் போட்டிருக்கேன்.
எப்படி எல்லாம் வந்து டெவலப் பண்ண போறேன், அதுக்கு மத்திய அரசோட பங்களிப்பு என்ன, அந்த பங்களிப்பு வந்து இருந்துச்சுன்னா நாங்கள் இது ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றுவோம். ஸோ உதாரணத்துக்கு கடந்த கால ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா $1 trillion வந்து 2030 டெவலப் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா 2035-36 தமிழகத்தை 1.5 trillion பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றுவேன் அப்படின்றது. ஸோ இவர் கொடுத்த அதுக்கு எப்படி வாயில சொன்னா நடந்துருமா அப்படின்றது பதில், அதுக்கு ஒரு ரோட் மேப், எக்கனாமிக் ரோட் மேப் போட்டு கொடுத்தாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் தலைவர், அதாவது துணைத் தலைவர் வந்து ரொம்பவே பாராட்டி இருக்காரு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணாங்களே, அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது வந்து அதாவது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்ற வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருக்காரு. ஸோ இதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் முதல்வர் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எட்டுவதற்கு 4 முக்கியமான தூண்கள், அதாவது காரணங்கள் இருக்கு அப்படின்ற, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணனா தமிழ்நாடு வளர்ச்சியை நான் அடைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன அப்படின்னா இளைஞர்களோட நலன், அவங்களோட திறமையை வளர்க்கணும் அப்படின்ற வகையிலையும், ஏழை எளிய மக்கள் இருக்காங்களா அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னும், மகளிரோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், விவசாயிகள், அதாவது நம் நாட்டினோட முதுகெலும்புகள் விவசாயிகளை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும். ஸோ இந்த 4 விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயமா தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவோட பொருளாதாரம் வளர்றதுக்கு அவங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் 2047 அப்படின்வாங்க. அதை அடுத்தது நான் சொல்றேன். அந்த இதுக்கு வந்து தமிழகம் வந்து ஒரு பார்ட்டா இருக்கும், ஒரு முக்கியமான ஸ்டேட்டா இருக்கும் அப்படின்ற வகையில அவரு இந்த நிதி மேலாண்மைக்கு பேசியிருக்காரு. ஸோ அதுல குறிப்பா இளைஞர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக தரத்துல ட்ரைனிங் கொடுக்கலாம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது என்னென்ன அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அதை எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ ரிலவெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்தலாம். சைபர் செக்யூரிட்டி, இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கிறது வந்து சைபர் செக்யூரிட்டி, அதாவது ஹேக் பண்ணுறது, வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு சைபர் செக்யூரிட்டியை வந்து இளைஞர்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா டீப் டெக்னாலஜி லெவலில் வந்து டெக்னாலஜி லெவலில் இவங்களை டெவலப் பண்ணுறது. ரெண்டாவது இவி வெஹிக்கிள்ஸ், அந்த சிஸ்டமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பின்னாடி. ஸோ அதுவுமே வந்து டெவலப் பண்ணலாம். அதாவது தொழில்நுட்பம் போன்ற முக்கியமான துறைகள் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகளுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சி தத்துவம் பிரகாரம் நீங்க மாநிலங்களுக்கெல்லாம் உதவி பண்ணீங்கன்னா, அது குறிப்பா தமிழகத்துக்கு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும்ன்ற முறையில ரொம்ப விரிவா வந்து பேசியிருக்காரு, ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு சொல்லி ஒரு விஷனை வந்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். விக்ஷித் பாரத் 2047 அப்படி எதை வச்சு ஒரு விஷன் வச்சு செட் பண்ணியிருக்காரு கோல் நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். என்ன அப்படின்னா இந்தியா 100 வருஷம் 2047 இந்தியா ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கணும். அதாவது 30-40 ட்ரில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, வளர்ச்சி அடைந்த நாடுனா என்ன, அப்படி என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கணும், கல்வி, சுகாதாரம், கட்டமைப்பு இதெல்லாம் வந்து வளர்ந்து இருக்கணும். ஸோ இதுல முக்கிய பொருளாதார இலக்கா வந்து $30-40 வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குடிமகனின் சராசரி வருமானம் 15,000 to 18,000 அளவுக்கு உயர்ந்து இருக்கணும். அப்படிலாம் உயர்ந்து இருந்ததுன்னா இந்தியா வந்து தனி மனிதனை வந்து வருமானம் உயர்ந்திருந்தா இது ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடா இலக்கு செட் பண்ணி இருக்காரு இல்லையா. அதுலயுமே 4 தூண்கள், எப்படி நம்ம தமிழக முதல்வர் சொல்ற மாதிரி அதே தான். இளைஞர்கள், பெண்கள்,
விவசாயம், ஸோ ஏழைகளோட வறுமையை போக்குறது, இதெல்லாம் தான் அவங்களும் வந்து விஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்சித் பாரத் வந்து இவங்களோட இலக்கு வந்து 30-40 ட்ரில்லியன் இருக்கணும்ன்றாங்க. அதே தான் நம்ம தமிழக முதல்வர் தமிழகோட பார்ட்டா வந்து 1.5 ட்ரில்லியன் டாலர் அப்படின்றத 2036, அதாவது அடுத்த 12 வருஷத்துக்கு வர்றதுக்கு உள்ளேயே தமிழ்நாடு சார்பா உங்களுக்கு அந்த சப்போர்ட் எங்களால பண்ண முடியும். 1.5 ட்ரில்லியன் டாலர் வந்து நாங்க டெவலப் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த திட்ட அறிக்கையை கொடுத்தாரு இல்லையா? இந்த திட்ட அறிக்கையை கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தது பார்த்தா இப்போ கொடுத்தது வந்து ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பங்கள், விண்வெளி உற்பத்தி மையங்கள், அதாவது ஸ்பேஸ் மேனுஃபேக்சர் ஹப் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம நாம இந்த மாதிரி ஒரு தொழில் புரட்சியை ஏற்படுத்தும் போது வேர்ல்டுல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டை வந்து ஒரு குளோபல் ஹப்பா நான் மாத்துறதுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, செமிகண்டக்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். செமிகண்டக்டர், இவி, எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் அண்ட் மெடிக்கல்ல வந்து எக்யூப்மெண்ட்ஸ், வந்து ராணுவ தளவாடங்கள், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து டெவலப் பண்ண போறோம். சரி, செமிகண்டக்டர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ற ஒரு மாநிலமா மட்டும் இல்லாம A to Z ஒரு விஷயத்தை தயார் பண்றோம் அப்படின்னா எல்லாமே இங்கதான் இருக்கணும். இது வந்து ஒரு குளோபல் ஹப் ஆகணும். வெறும் ஸ்பேர் மட்டும் இங்க நம்ம பண்றோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு இடத்துல வந்து அதோட செமிகண்டக்டர், எக்ஸாம்பிள் அதை சிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிப்பை பண்றதுக்கு என்னென்ன எலக்ட்ரானிக்ஸுக்கு கம்பல்சரி ஒரு போர்டு ரெடி பண்ணணும். கம்ப்யூட்டர் வந்து ஒரு போர்டு ரெடி பண்றதா இருந்தாலும், ஒரு டிவியா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் போர்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிப்பு இருக்கும் இல்லையா? இந்த சிப்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே ரெடி பண்ணுவோம். எதுக்காக வெளியில போகக்கூடாது. அப்போ இப்படி பண்ணும்போது, ஒரு பிளான்டா பண்ணும்போது இது ஒரு ஹப் ஆயிடுது, இது குளோபல் ஹப் ஆயிடுது. அப்போ உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் யாரெல்லாம் வருவான்? இன்டெல் வருவான், ஏஎம்டி வருவான், விடியா, ஃபாக்ஸ்கானு, இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓடி வருவாங்க. ஸோ அப்படி ஓடி வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ஒரு குளோபல் ஹப் ஆயிடும். அப்படிங்களா? இது ஆவறதுனால என்ன, இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்க இருக்கிற தனி மனிதனோட வருமானம் டெவலப் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த நிதி மேலாண்மை பெருகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிப்போம். எப்படி ரோடா இருக்கட்டும், அதே போல துறைமுகங்களா இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல், அதாவது ஹாஸ்பிட்டலோட தரம்லாம் உயர்ந்து போகும். ஸோ நிறைய வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் உள்ள வந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா தனி மனிதனோட வருமானம் உசுந்துருது. ஸோ அப்போ 2035 நாம ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சிடுவோம்னு சொல்லி அழகா ஒரு எக்கனாமிக் ரோட் மேப்பு தமிழக முதல்வர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயேங்க நம்ம வந்து விஜயை பாராட்டுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு டிவிகே கட்சி, புதிய கட்சி. இதுக்கு முன்னாடி 2 திராவிட கட்சிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்து அவங்கள குறை சொல்றதை விட, இவங்க புதிய அரசாங்கம் வந்திருக்காங்கல்ல, இவங்க சில தப்பு தவறுகள் செய்யதான் செய்வாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மறக்கணும், மன்னிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியா பண்ணலன்னா நம்ம புதியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ விஜய் அதுக்காக நிறைய மெனக்கட்டுறாரு. விஜய் மற்றும் விஜயோட அவரோட கட்சியை சார்ந்த அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெனக்கட்டுறாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே இந்த எக்கனாமிக் ரோட் மேப் வந்து பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதுவோ நம்ம தமிழகம் நல்லா வந்து நம்ம மக்கள் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்து தமிழகத்துக்கு ஒரு பொற்காலமா மாறுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் விஷன் இல்லை, லாங் டேர்ம் விஷன். அதாவது இப்போ நம்ம 2026 அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த விஷன் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு நாம எல்லாருமே சப்போர்ட் செய்யணும். யாரை கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும்னு நம்ம வாழ்த்துவோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.